ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயினோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு சின்ன புல்பேக் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து புல்பேக் கொடுத்து இங்கே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா கீழே இது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ப்ரைஸ் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி க்ளோஸ் கீழே வச்சிச்சு. கீழே வச்சதால் இப்போ அடுத்து இங்கே தான் வரும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல தான் இருக்குது. இது இன்றைக்கி அப்டேட் பண்ணது. இன்றைக்கி அப்டேட் பண்ணது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்றது அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் வேணுன்னா கூட நீங்கள் இதில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம சார்ட் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சப்போர்ட்டில் இருக்குது. பிடிசி ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும்போதே நான் இந்த சப்போர்ட்டை ட்ரா பண்ணிட்டேன். இதுதான் மேஜரான சப்போர்ட் அப்படின்றது. அந்த இடத்துல தாண்டி பிடிசி ப்ரைஸ் போகவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு கீ லெவல் கரெக்டாக மார்க் பண்ணோம். நம்ம எப்பவுமே கீ லெவலில் மார்க் பண்ணுறது நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் செட்டப்பே தப்பாயிடும். ஸோ கீ லெவல்ன்றது நமக்கு முக்கியம். இப்போ பிடிசி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் இது வேலிட் கிடையாது. இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு கீழே இந்த மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா சடனாக கூட நம்ம ட்ராப் ஆகலாம். ட்ராப் ஆனால் எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் வரும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம் வீடியோ. ஸோ அதில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது ஏன் கீ லெவல் அப்படின்றது. இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல மீட் ஆகும். அதுதான் ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சொல்கிறேன் பாருங்கள். எஸ்எம்சியில் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரேலி பேஸ் ரேலி செட்டப். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் வீடியோ பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் கொஞ்சம் பேசிக்காக ஒன்று சொல்லிடுறேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேலி பேஸ் ரேலி செட்டப்போட ஒரு ஆர்டர் பிளாக் இது. ஸோ அந்த பிளாக்கை நான் கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக நான் மார்க் பண்ணிட்டேன். இது ஒரு வேலிடான ஒரு ஏரியா இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். இது வெறும் ஆர்டர் பிளாக் படித்து மட்டுமே நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆர்டர் பிளாக் கூட நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து டாப்புக்கு நான் ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் அடிச்சிருக்கேன். ஃபிப் அடித்தது 0.618. அது பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பார்த்தோன்னா கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஃபிப் டூல் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபிப் டூல். உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூல் இருக்கும். இதில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், ட்ரெண்ட் பேஸ் ஃபிப், இது ரெண்டு தான் நான் மேஜராக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் நான் இங்கே ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபிப் நான் இங்கே பாட்டமில் டாப்புக்கு அடித்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வருது. அது இல்லாமல் எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ண அப்படின்னா அந்த பாயிண்ட் பார்த்தோன்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீ லெவல் இருக்குது அப்படின்றது இது மென்ஷன் பண்ணுது. அது இல்லாமல் இப்போ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்போ டெக்னிக்கலாக நம்ம ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா அதோட டார்கெட் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் செட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் கரெக்டாக மீட் ஆகுது. இது எக்ஸாக்டாக நமக்கு இந்த டெக்னிக்கல் டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸுக்கே போயிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு நடுவில் எதனா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எதனா இருந்துச்சுன்னா கூட அது தொட்டு மேலே போகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் தொட்டு நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படி கீழே இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப கீழே போகிற மாதிரி இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஒருவேளை இங்கே க்ளோஸ் கீழே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இந்த இடத்துல பம்ப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது மேஜரான சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, பிரேக் ஆகிட்டு சப்போர்ட் திரும்ப 1 செகண்ட் சப்போர்ட் திரும்ப 1 செகண்ட் சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே 4Rல பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இண்டிகேட்டரில் 4Rல ஒரு ஸ்மால் புல்லிஷாக இருக்குது. ஸோ அது இது வரைக்கும் கூட இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போயிட்டு ரிட்டன் கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 8R 12Rலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக மணி ஃப்ளோ கிடையாது. மணி ஃப்ளோ குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஸோ மேபி திரும்ப கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது
எப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போ இங்கே கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் வந்து கன்ஃபர்மேஷன். அது வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷ்லேயே இருப்போம். ஸோ ட்ரெண்டை வந்து நம்ம வந்து எப்பயும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து எந்த ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் தானே ஃப்ளோ பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணது வரைக்கும் புல்லிஷ் தான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா பேரிஷ், அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள் யூஎஸ்டிடி சார்ட். யூஎஸ்டிடி சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி டாமினன்ஸ் சார்ட். இதை பற்றி நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறைய அப்டேட் பண்ணியிருப்போம். யூஎஸ்டிடி அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தா கோரிலேட்டராக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது வந்து பிடிசி வந்து அப்பில் போச்சு அப்படின்னா யூஎஸ்டிடி வந்து டவுனில் போகும். யூஎஸ்டிடி டவுனில் போச்சு அப்படின்னா பிடிசி வந்து அப்பில் போகும். ஸோ இதுதான் வந்து கோரிலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ரன் ஆகும். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து இதுலேயும் செட்டப் வரும், அதுலேயும் செட்டப் வரும். நம்ம வந்து எதில் செட்டப் வந்தாலும் சரி பிடிசியில் வந்து அதை ட்ரேட் எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே இதில் எனக்கு வந்து ஒரு செட்டப் வருது அப்படின்னா இந்த செட்டப்பை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிடிசியில் போயிட்டு அந்த இடத்துல வந்து எனக்கு கீழே லெவலில் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு என்ட்ரி நான் போட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து இதுவும் வேலிட் தான் எனக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரியே வரலனா கூட எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி வச்சு நான் வந்து பிடிசியில் எடுக்க முடியும் என்னால். அதுக்கு வந்து நிறைய கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும். சிம்பிளாக தான் இருக்கும், பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பேரிஷாக இருக்கும். நமக்கு அந்த டைமில் வந்து பிடிசி வந்து புல்லிஷாக இருக்கும். ஏன்னா இது ஆப்போசிட்டாக ரிலேட் ஆகிருக்குதுனால. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வெளியே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அதே டைமில் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த இடத்துல கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கும். இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பேரிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ டோட்டல் 2ல் பார்க்கலாம். டோட்டல் 2ல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மேஜர் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. இது மேலே ரீடெஸ்ட் வச்சுட்டு கூட திரும்ப கீழே வரலாம். இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரான 4R ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரலாம். இல்லை வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து வந்து மேலே பார்த்தோன்னா இந்த வந்து ஆல் டைம் தாண்டறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிடிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பம்பு கொடுக்கும். டோட்டல் 2ல் இதே மாதிரி வந்து இப்போ யூஎஸ்டிடி வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டோட்டல் 2 வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பிடிசியில் எல்லாமே வந்து வேலிடாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சான் அப்படின்னா கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கூட திரும்ப மேலே போகலாம். ஸோ பிடிசியில் அவ்வளோதான் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் பற்றி வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ட்ரேடிங் பண்ணுற யாரும் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இது வரைக்கும் யூஎஸ்டிடி சார்ட்டை பற்றி யாரும் இது வரைக்கும் பேசி நான் பார்த்தது கூட கிடையாது. யூஎஸ்டிடி சார்ட்டு இந்த டோட்டல் 2 சார்ட்டு இதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. வெறும் பிட்காயின் சார்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு இது வந்து இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எந்தளவுக்கு அனலைஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம பண்ணுறது இதுதான். இது வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இந்த செட்டப்லாம். இப்போ உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ்ன்றது தான் ரொம்ப வந்து முக்கியம். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏரியா ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். நீங்கள் வந்து அதை வச்சு நம்ம வந்து டைவர்ஜன் பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது வந்து கிரிப்டோவில் வந்து ரொம்பவே ஈஸி. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நம்ம குயிக்காக வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல பை வருதா அந்த இடத்துல தான் பை பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம ரூல்ஸை செட் பண்ணி கரெக்டாக நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுலையும் நிறைய வந்து ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இது வரைக்கும் பேசுறது கூட கிடையாது. இது எல்லாமே நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்சது. எல்லாமே நானாக அடிபட்டு வந்து ரூல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணுறது கூட எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே போஸ்ட் பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக அக்யூரேட்டாக போஸ்ட் பண்ணது கிடையாது. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுலேயும் நிறைய வந்து ரூல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே வச்சுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த எம் பேட்டர்ன் தூக்கிடலாம். இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுங்க, டார்க்கன் பண்ணிப்போம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் இப்போ 4Rல போய் பார்த்தேன்னு வச்சுங்க. 4Rல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 4Rல வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டான், எனக்கு ரீடெஸ்ட் வச்சுட்டான், இந்த இடத்துல நான் ஷார்ட் போகிறேன் அப்படின்னு போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து செம்மடி வாங்கியிருக்கும். ஸோ அதே வந்து டெய்லியில் பாருங்கள், டெய்லியில் வந்து எனக்கு க்ளோஸ் வைக்கவே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி எனக்கு கீழே க்ளோஸே வைக்கல. ஸோ இது எப்படி நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும், எப்படி நான் 4 ஹவர் தான் பார்க்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு சில கேல்குலேஷன் இருக்குது. நம்ம வந்து அதைப்படி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து 4 ஹவர் பார்க்கணும்.
அதே குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது டெய்லி கேண்டில் க்ளோஸ் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நான் புதுசாக நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் கிரிப்டோக்கு இது எல்லாமே கரெக்டாக வேலிடாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து இதை பற்றி நான் தனியாக வீடியோவே போடுறேன் இதை பற்றி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.